Hey guys, இன்னைக்கு tutorial பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் that is eye makeup. What is eye makeup? That is the styles and technique used to enhance the appearance of eye look. There are some varieties of eye makeup looks, so let me explain one by one. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஐ லுக். இந்த லுக் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் டோன் வச்சு உங்களோட ஐஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் மினிமல் அப்ளிகேஷனில் வந்துட்டு டெய்லி உங்களோட ஐஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கறதுக்கும் நீங்கள் இந்த நேச்சுரல் லுக் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் லைட்டாக ஷிம்மர்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஐ லுக். டார்க்கான ஷேடோஸ் அண்ட் லைனர் பென்சில் வச்சு ஒரு ஸ்மட்ச்டு கிரேடியன்ட் எஃபெக்டில் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த கிளாசிக்கான ஸ்மோக்கி ஐ. ஸோ இந்த ஸ்மோக்கி ஐஸை நான் பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி இந்த 2 ஷேட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் பிளெயின் ஷேட் வச்சு ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் அக்கார்டிங் டு யர் அவுட்ஃபிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட் ஐ லுக். இது வந்து ஒரு விங்க்டு ஐலைனர் லுக். இந்த கேட் ஐ லுக் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் அண்ட் அவுட்டர்ஸ் கார்னரில் வந்து லைனர் எக்ஸ்டெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃபெலைன் லுக் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேட் ஐ லுக். ஸோ இந்த லுக் பார்த்தீங்கன்னா கேட் ஐ லுக்கோட ரிவர்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம வாட்டர் லைனில் வந்துட்டு கொஞ்சம் போல்டாக எலாங்கேட்டட் விங்ஸோட கிரியேட் பண்ணுறது தான் இந்த ரிவர்ஸ் கேட் ஐ லுக். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கட் க்ரீஸ் ஐ மேக்கப் லுக். க்ரீஸ் லைனை ரொம்ப டிஃபைண்டாக கட் பண்ணி கான்ட்ராஸ்டிங் ஷேடோஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபுல் கட் க்ரீஸ் ஐ லுக். ஸோ இந்த ஃபுல் கட் க்ரீஸ் லுக் க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட க்ரீஸோட கான்டோர் ஐ கான்டோர் வந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் டிஃபைண்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கட் க்ரீஸ். இந்த ஐ லுக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக பிரைட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ஐ லுக். ஸோ இந்த கட் க்ரீஸ் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட க்ரீஸ் கட் பண்ணது வந்து ரொம்ப டிஃபைண்டாக இருக்கும். இதையும் நம்ம வந்துட்டு அவுட்ஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேடோஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ப் அண்ட் டிஃபைண்டாக இருக்கும். ஸோ இந்த ஐ லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேசிக்காகவே ஷிம்மர்ஸ் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஐஸ். இந்த லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷிம்மர்ஸ் அண்ட் கிளிட்டர்ஸ் பேஸ்டு பண்ணி வரும். இது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் கலர்ஃபுல் ஐ லுக். இது பார்த்தீங்கன்னா அனலாகஸ் கலர் தியரியை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த லுக் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஃபிக் ஐலைனர் லுக். கலர்ஃபுல் ஐலைனர் வச்சு ஒரு ஜாமெட்ரிக் ஷேப்லையோ இல்லை டபுள் விங்க்டு லைனர் மெத்தட்லேயோ நீங்கள் ஆர்டிஸ்டிக்காக க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணுற இந்த லுக் பேர் தான் கிராஃபிக் ஐலைனர் லுக். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஐ லுக் வித் ஃபால்ஸ் லேஷஸ். இந்த லுக் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டோன்ஸ் வச்சு ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஐ லுக் க்ரியேட் பண்ணி ஃபால்ஸ் லேஷஸ் வந்து உங்களோட லேஷ் அண்ட் ஐ என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கறது தான் நேச்சுரல் ஐ லுக் வித் ஃபால்ஸ் லேஷஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலோ ஐஸ். ஐஸோட இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸை டார்க் பண்ணி சென்டர் ஆஃப் த ஐலிட்டை ஹைலைட்டாக பண்ணுறது தான் ஹாலோ ஐஸ் லுக். வந்துட்டு உங்களோட ஐஸ் வந்து எவ்வளோ ஸ்மாலராக இருந்தாலும் இந்த மாதிரி ஹாலோ ஐ லுக் கிரியேட் பண்ணும்போது உங்களோட ஐ வந்து லார்ஜராகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் ஐ லுக். மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஷேடோட லைட் டு டார்க்கஸ்ட் ஷேடை தான் வந்து ஒரு ஃபேமிலின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேமிலி ஷேட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஐ லுக் க்ரியேட் பண்ணுறது தான் மோனோக்ரோமேட்டிக் ஐஷேடோ அப்படிங்கிறது. இந்த லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷிம்மர்ஸ் அண்ட் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டுட்டோரியலில் ஐ லுக்கோட டைப்ஸ் அண்ட் நேம்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஸ்கின் அனலைசிங் தியரியிலேருந்து மேக்கப் பேசிக் தியரி கிளாஸ் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சோஷியல் ஹேண்டில்ஸோட லிங்க்ஸும் நான் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care. Bye guys.